Hi friends, welcome to Peravurani kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்றேன். 150 கிராம் மட்டனை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி தராங்க. இத கொத்துக்கறின்னு கேட்டாவே கொடுக்குறாங்க. 150 கிராம் எடுத்துக்க மட்டன். ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி, 3 பூண்டு பல்லு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய், 1 கப் பொட்டுக்கடலை மாவு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை, தேவையான உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம கோலா உருண்டைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பூண்டு, சோம்பு. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம அப்புறம் மட்டன் ஆட் பண்ணுவோம். ஏன் இதோட சேர்த்து மட்டனை அரைச்சிங்கன்னா நல்லா நைப்படாது இந்த சோம்பெல்லாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மட்டனை அரைச்சிக்கலாம். மட்டன் நல்லா நைஸாக அரைக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை உருட்டும் போது கலண்டுரும். அதனால நம்ம எவ்வளோ நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். மட்டன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இதில் தேங்காய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இப்போ நம்ம இதெல்லாம் மொத்தமாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். எப்போ டைட் ஆகுதோ அந்த நேரத்தில் நம்ம பொட்டுக்கடலை மாவு வேணாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தனியாக இல்லை, நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ நம்ம கோலா உருண்டையை பொரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி தீ ரொம்ப தீ வேணாம், கொஞ்சம் மிதமான வெப்பத்தில் எடுத்து பொரிச்சு எடுக்கலாம். ஏன்னா வெளியில் வெந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம கோலா உருண்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Peravurani kitchen. Thank you.